வியட்நாம் நாட்டுக்கு நம்ம சுற்றுலா போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் ரொம்பவே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் தான் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். குடும்பத்தோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் சுற்றுலா போகிறதுக்கு ஒரு சூப்பரான நாடு அப்படின்னு சொன்னோம்னா வியட்நாமை நம்ம சொல்லலாம். ஸோ வியட்நாமை பொறுத்தவரையிலும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு நேராக பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் அந்தமான் தீவுகள் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தாய்லாந்து இருக்கும். தாய்லாந்துக்கு பக்கத்து நாடு அப்படின்னு சொன்னோம்னா லாவோஸ், கம்போடியாவை சொல்லலாம். இந்த கம்போடியாவுக்கு பக்கத்து நாடு தான் நம்ம வியட்நாம். இப்போ நம்ம பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா வியட்நாமோட மேப்பு. இதில் முக்கியமான 3 இடங்கள் நம்ம சொல்லலாம். அதாவது நார்த் வியட்நாமில் இருக்கக்கூடியது தான் ஹனாய் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சிட்டி. இதுதான் வியட்நாமோட தலைநகரம் கூட. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வியட்நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பல இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான இடம் டனாங்க நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சவுத் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா ஓச்மன் சிட்டியை நம்ம சொல்லலாம். இது 3 ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சுற்றுலா இடங்களை கண்டிப்பாக நம்ம போய் பார்த்துடணும். இந்த வியட்நாமை பொறுத்தவரையிலும் நம்ம சுற்றி பார்க்கறது ஏகப்பட்ட சூப்பரான இடங்கள் இருக்கு. எல்லாத்தையும் போய் நம்ம சுத்தி பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது 6 நாள் டு ஒரு 15 நாள் நம்மளுக்கு தேவைப்படும். நாங்க முக்கியமான சிட்டி எல்லாத்தையும் போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல பாத்தீங்கன்னா 10 நாள் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். இந்த வியட்நாமை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் இருக்கு. அதாவது நைட் லைஃபா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த சிட்டி சார்ந்த சிட்டி டூரா இருக்கட்டும், ஹில்ஸ் சார்ந்த சுற்றுலா இடங்களா இருக்கட்டும், இல்லை பீச் சார்ந்த இடங்களா இருக்கட்டும், இல்லை போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுற மாதிரியான இடங்களா இருக்கட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட வித்தியாசமான சுற்றுலா தலங்கள் எல்லாமே வியட்நாமில் கொட்டி கிடக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வியட்நாம் எப்படி போகலாம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம வியட்நாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்தவரையும் நம்ம ஒன்று ஹனாய்க்கு புக் பண்ணலாம், இல்லைனா ஹோச்மன் சிட்டிக்கு நம்ம புக் பண்ணலாம். நாங்கள் போனது ஃபர்ஸ்ட் ஹனாய் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹோச்மன் சிட்டிலேருந்து வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பிளானு. இப்போ நாங்கள் பெங்களூர் டு கொல்கத்தா வழியா ஹனாய் போயிட்டு ஹனாயில இருந்து டனாங்க்கு ஒரு லோக்கல் ஃபிளைட்டு, டனாங்ல இருந்து ஓச்மன் சிட்டிக்கு ஒரு லோக்கல் ஃபிளைட்டு, ஓச்மன் சிட்டில இருந்து நம்ம பெங்களூருக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு ஃபிளைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வியட்நாம் போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபிளைட் டிக்கெட் மினிமம் 25,000 30,000 ரூபாய்க்குள்ள நம்ம புக் பண்ணிட முடியும். நம்ம அதை ப்ரீ பிளான் பண்ணி புக் பண்ணோம்னா போதும். இப்போ விசா காஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒரு 3,000 ரூபாய் வரும். நம்ம எடுக்கிற விசாவை பொறுத்து காஸ்ட் கூடவும் வரலாம், குறையவும் செய்யலாம். இது தவிர நம்ம கையில் பாஸ்போர்ட் இருக்கணும், அதே மாதிரி ஹோட்டல் புக்கிங் இருக்கணும். இது இருந்தால் நம்ம ஈஸியாக வியட்நாமுக்கு போயிட முடியும். இந்த லோக்கல் ஃப்ளைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபாய் ஆகும் ஒருத்தருக்கு. அதை நீங்கள் பார்த்துங்க. சில இடங்களில் இந்த லோக்கல் ஃப்ளைட்டை கூட அவாய்ட் பண்ணிட்டு நம்ம டூர் போகலாம். அதை பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ காலையில் 7 மணி நம்ம இந்தியாவில் ஆகுதுன்னா 8:30 மணி வியட்நாமில் ஆகும். ஸோ 1.5 மணி நேரம் நம்மளுக்கு முன்ன பின்ன இருக்கும். இந்த வியட்நாமோட கரன்சியை பொறுத்தவரையிலும் வியட்நாம் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி ரூபே அப்படின்றோமோ அதே மாதிரி அங்கே டாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர் 1 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஊர் அமௌண்ட்ல 305 ரூபாய் நம்மளுக்கு தருவாங்க. அதாவது நான் ஒரு நம்பூர் காசு 30,000 ரூபாய் என்னுடைய கை செலவுக்கு நான் அந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னா அந்த ஊர் அமௌண்ட் எங்கிட்ட 91,35,806 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு வரும். அதாவது 91 லட்சம் ரூபாய் நம்ம கையில் இருக்கும். ஆனா அதுக்கேற்ற செலவும் அங்க இருக்கும். அதாவது நம்ம ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறதுனால சரி, சாப்பாடு, மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே லேக்ஸில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் லேக்ஸில் தான் செலவு பண்ணி சுற்றி பார்ப்பீங்கன்னா பார்த்துங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பிளான் பண்ணி இந்த வியட்நாமுக்கு போய் சுற்றி பார்த்தோம். இதில் நாங்கள் எங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேக்கேஜாக நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு இல்லை 5 நாளைக்கு 6 நாளைக்கு எங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம இந்தியாவிலேருந்து வியட்நாமுக்கு ஃபஸ்ட்டு போன சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனாய் தான். இந்த ஹனாயை பொறுத்தவரையும் வியட்நாமோட தலைநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அங்கே தான் போயிருந்தோம். மிட் நைட்டில் போய் நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கினதும் நம்மளுக்கு கேப் பிக்கப் பண்ண வந்துடுச்சு. நம்மளை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி மிட் நைட்டு நல்லா தூங்கி எழுந்து மறுநாள் என்ன பண்ணோம்னா இந்த ஹனாயில் முக்கியமான ஒரு சூப்பரான சுற்றுலா தலம் அப்படின்னு சொன்னோம்னா ட்ரெயின் ஸ்ட்ரீட்டை சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம் இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட். அதாவது ஒன்றும் இல்லை, சிட்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட அந்த ரோடு இருக்கும். அதாவது அந்த தண்டவாளம் இருக்கும். அந்த தண்டவாளத்து ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட
இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும், கடைகள் வந்து நிறைய இருக்கும். அந்த இடங்கள்ல சேர் டேபிள் போட்டுட்டு அங்கே நம்ம உட்காந்து ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் வரும்போது கரெக்டாக அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த ட்ரெயினை பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய மெயின் வேலை. அதுதான் அங்கே வந்து நடக்கும். இதுக்கு வந்து அங்கே லோக்கல் கைடு நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு அந்த ட்ரெயின் எல்லாமே வரும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ கூடவே நம்ம வந்து அங்கே ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா தான் அங்கே வந்து டேபிளில் உட்கார விடுவாங்க, இல்லைனா உட்கார விட மாட்டாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமில் மெயினான ஒரு இடம், சிட்டிக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாட்டர் பப்பட் தியேட்டர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோக்கு வந்து நம்ம போயிருந்தோம். இது வந்து ஒரு தியேட்டர் செட்டப்பில் வந்து இருக்கும். உள்ளே போய் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணிக்கு நடுவில் ஒரு சில பொம்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதை பார்க்க அவ்வளோ தத்ரூபமாக ரியாலிட்டிக்காக இருக்கும். அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ஹனாயில் வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னா பியர் ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அது என்ன பியர் ஸ்ட்ரீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தெரு இருக்கும். தெருவில் ரெண்டு சைடும் ஏகப்பட்ட அந்த கிளப்புங்க வந்து இருக்கும். அதுக்கு நடுவில் சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு பியரை வச்சு உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பியர் குடிக்கிறதுக்காகவே அந்த தெருவுக்கு போகிறாங்கன்னா பார்த்துங்க, அவ்வளோ ரிலாக்ஸாக அந்த இடத்துல உட்காந்து பியர் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டே 2 பொறுத்தவரையும் நம்ம ஹனாயிலேருந்து ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃபா அப்படிங்கிற ஒரு ஹில்ஸுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ நம்ம அங்கே போனதும் நம்மளுடைய கைடு நம்மளை பிக்கப் பண்ணி நேராக கூட்டிட்டு போய் மதிய லஞ்ச் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. லஞ்சு சாப்பிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு ட்ரெக்கிங் பண்ணி போவோம். அதாவது இந்த மலையோட உச்சியில் இருந்து அப்படியே ட்ரெக் பண்ணி அந்த வில்லேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து ட்ரெக் பண்ணி மேலே வருவோம். அப்படி நம்ம போகும்போது அந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த உணவு, கலாச்சாரம், டான்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அன்னைக்கு நைட் அந்த சாஃபா ஹில்ஸ்லேயே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சன்வேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. இது இந்த பேஸ் கேம்ப்ல இருந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கார் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த மலையோட உச்சிக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. இந்த கேபிள் காருமே வந்து அவ்வளோ சூப்பராக மெய்சில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த கேபிள் கார் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நம்ம ட்ரெக் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும். மேலே போகும்போது பழனி மலையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ட்ரெயின் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் வந்து அங்கே இருக்கும். அதில் நம்ம மேலே உச்சிக்கு போனோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய புத்தர் சிலையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப உயரமான ஒரு இடத்துல இந்த வியட்நாமோட கொடி வந்து இருக்கும். அந்த இடத்தையும் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இது வந்து 3வது நாளில் சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஹனாய்க்கு வந்து நம்மளுக்கு பஸ் இருக்கும். ஸோ ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹனாய் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஹனாயில் தான் ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணுவோம். இதுக்கு அடுத்து டே 4 4வது நாள் வந்து ஹனாயில் இருக்கும் இல்லையா, ஹனாயில் வந்து சிட்டி டூர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த ஹனாயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில டெம்பிள்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது தவிர இந்த வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் இருந்தார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாமோட விடுதலைக்காக வந்து போராடின மிக முக்கியமான ஒரு தலைவர். அவருக்காக வந்து ஒரு நினைவிடம் வந்து இருக்கும். அதாவது அந்த நினைவிடத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அவருடைய உடம்பை வந்து இப்பயும் பதப்படுத்தி பாதுகாத்துட்டு வராங்க. அதை வந்து நம்ம பார்ப்போம். டே 4 நைட்டும் வந்து நம்ம ஹனாயிலே வந்து ஸ்டே பண்ணிடுவோம். டே 5 5வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹனாய் டு ஹலாங் பேக்கு வந்து பஸ்ஸில் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. நம்ம இந்த ஹலாங் பேவோட போட் ஜெட்டி போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன போட்டில் நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் போட் மாதிரி இருக்கும். நாங்கள் போனது ஹுட்லேயே இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்டு. இங்கே வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரியில் பட்ஜெட்லேயும் சரி இல்லை லக்ஸுரி ஹவுஸ் போட்டும் வந்து நிறையவே இருக்குது. வித் பால்கனி வியூவோட இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே கூட அதில் இருக்குது. இது வந்து என்னென்னா நடுக்கடலில் நம்மளை கூட்டிட்டு போய் இந்த ஹவுஸ் போட்டில் தங்கி சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இந்த ஹவுஸ் போட்டில் நம்ம தங்கியிருக்கோம் இல்லையா, இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு 4 வேளை சாப்பாடு வந்து இந்த ஹவுஸ் போட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்னா பார்த்துங்க. இந்த ஹவுஸ் போட்டில் நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது டீ டாப் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. அது வந்து பீச்சும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மலையோட உச்சியில் போய் நம்ம ட்ரெக் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு இடமும் இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஆங் சாங் ஷாட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட், அதாவது ஒரு மலையோட நடுவில் ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகையில் போய் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு டூர் வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போய் பார்த்தோம். அது வந்து 5வது நாள் பார்த்துட்டு ஹவுஸ் போட்லேயே அன்னைக்கு நைட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணிவிடுவோம். டே 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் போட்டில் இருந்தே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து நம்மளை கயாக்கிங் பண்ணுறதுக்காக வந்து கூட்டிட்டு போவாங்க. அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மலை இருக்கும், நடுவில் வந்து கடலுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு குகை வழியாக தான் உள்ளே போகிற மாதிரி
மாதிரி இருக்கும், வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து கயாக்கிங்லேயே போயிட்டு அதை நம்ம சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் டூராக வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்துட்டு மதிய லஞ்சு வந்து நம்ம ஹவுஸ் போட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளை பஸ்ஸில் கூட்டிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து ஹனாயிலே வந்து ட்ராப் பண்ணிருவாங்க. டே 6 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு நைட்டே ஹனாயிலிருந்து டனாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதாவது சென்ட்ரல் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம், ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம வந்து டனாங் போயிடுவோம். டனாங் போயிட்டோம்னா அங்கே போய் ரூம் செக்இன் பண்ணிட்டு டே 6 அன்னைக்கு நைட் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துருவோம். டே 7ஓட மதிய 2 மணிக்கு நம்மளுக்கு வந்து சிட்டி டூர் வந்து இருக்கும். 2 to 9 மணி வரையும் நடக்கும். இது வந்து ஒரு சூப்பரான சிட்டி டூர். அதாவது பகலில் நம்ம சிட்டி டூர் சுற்றி பார்த்துட்டு நைட் வந்து அங்கே நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஏரியா இருக்குது. அதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு லைட் வெளிச்சத்தில் சூப்பராக ஜொலிக்கும். அங்கே நம்ம போட்டிங் போகிற அனுபவம்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ இது வந்து டே 7ல் வந்து நடக்கும். அடுத்து டே 8ல் டனாங்கில் இருக்கக்கூடிய பானா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான ஏரியா. கண்டிப்பாக வியட்நாம் போகிறவங்க பானா ஹில்ஸ் போகாமல் வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியா. நம்ம பேஸ் கேம்பில் இருந்து கேபிள் காரில் மேலே போக போக நம்ம ஏதோ வந்து வானத்துக்கு நடுவில் மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த மிஸ்ட்டுக்கு நடுவில் அந்த கேபிள் கார் போகிறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே போயிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட தீம்ஸில் வந்து அந்த இடத்துல நம்ம அட்வென்ச்சர் பார்க் மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற கார்டனு இது மாதிரியெல்லாம் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் வில்லேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே தீமில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து எக்கச்சக்கமான இடங்கள் வந்து இருக்கும். இப்போ வியட்நாம் அப்படின்னாலே இந்த கோல்டன் பிரிட்ஜை வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஏதோ இந்த தங்க பாலத்தை கையில் வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலோட அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நடக்கும்போது மிஸ்ட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், அதாவது வானத்தில் நடந்து போயிட்டு இருக்கோன்ற மாதிரியே ஃபீல் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பானா ஹில்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஹோச்மேன் சிட்டிக்கு வந்து அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டில் வந்து வந்துட்டோம். டே 9 அதாவது 9வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோச்மேன் சிட்டியில் இருக்கக்கூடிய சிட்டி டூர், இதில் சூச்சு டனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். இந்த வியட்நாமில் விடுதலைக்காக போராடினாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் டனலை தோண்டி அங்கேயே வந்து வாழ்ந்திருக்காங்க. அங்கேருந்தே வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து தொடர்ந்துருக்காங்க. அதை பற்றி எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்ப்போம். கூடவே அந்த போரில் பயன்படுத்தின ஏகப்பட்ட பொருட்கள் வந்து அங்கே இருக்கும். நம்ம லைவாக வந்து கன் வந்து ஷூட் பண்ணி பார்க்கலாம். கூடவே அந்த டனலில் வந்து நம்ம நடந்து உள்ளே போயும் வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரியான ஒரு இடம் தான் இந்த சூச்சு டனல், அதையும் பார்த்தோம். 10வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோச்மேன் சிட்டியில் இருக்கக்கூடிய சிட்டி டூர் தான் வந்து போயிருந்தோம். சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த டெம்பிள், அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் போய் நம்ம சுற்றி பார்த்தோம். கூடவே அன்னைக்கு நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் வந்து இருக்குது. அதாவது தாய்லாந்தெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி, ஆனால் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது, அதையும் வந்து சுற்றி பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வியட்நாம் வந்துட்டு 10 நாள் இந்த இடத்துல தங்கி நாங்கள் அங்கங்கே போய் சுற்றி பார்த்தோம். உண்மையாலுமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த வியட்நாம் பொறுத்தவரை நம்ம 10 நாள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஒரு 6 நைட் அங்கே ஸ்டே பண்ணாலே போதும், ஓரளவுக்கு நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 6 நைட் 7 நாள் இருந்தோம்னா தான் வந்து நம்ம சூப்பராக போய் சுற்றி பார்க்கலாம். இல்லை எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 4 நைட் 5 பகல் போய் நீங்கள் ஒரு சில இடங்களை வந்து சுற்றி பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வியட்நாம் நம்ம போனோம் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றத முக்கியமாக இந்த இடத்துல நம்ம பார்த்துடலாம். நாங்கள் வியட்நாம் போனதுக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வியட்நாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போட்டுக்குங்க. நாங்கள் வந்து பெங்களூர் டு ஹனாய் வந்து போயிருந்தோம். அதே மாதிரி ஹோச்மேன் சிட்டியிலேருந்து பெங்களூர் வந்து வந்திருந்தோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஆகும். இதுக்கு அடுத்து வீசாவை பொறுத்தவரையும் 3,000 ரூபாய் எங்களுக்கு வந்து ஆச்சு. இந்த டூரிஸ்ட் வீசாவுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருந்ததுக்கு அங்கே லோக்கல் ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு வந்து நாங்கள் அங்கே புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு 9,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து ஆச்சு. இந்த லோக்கல் ஃப்ளைட்டை பொறுத்தவரையும் ஹனாய் டு டனாங் டு ஹோச்மேன் சிட்டி இதுக்கு தான் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். இது தவிர பேக்கேஜ் காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 19,000 60,000 ரூபாய் வரலையும் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் 10 நாள் தங்கி சுற்றி பார்த்தோம் இல்லையா, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் கிட்ட வந்து செலவாயிருக்கும். எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா செலவு வரும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த பேக்கேஜ் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மற்ற கண்ட்ரியை விட ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம். இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டேவாக இருக்கட்டும்,
அங்கே லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, அதுக்கப்புறம் அதோட என்ட்ரி டிக்கெட்டு எல்லாமே வந்து பேக்கேஜ்லேயே வந்துடுது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வந்து பெருசாக இருக்காது. ஏதாவது ஷாப்பிங் பண்ணோம்னா வந்து எக்ஸ்ட்ரா செலவு வரும், அது மட்டும்தான். அதனால் வந்து பேக்கேஜ் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி தெரியலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா செலவு வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஆகும். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி பேக்கேஜை பொறுத்தவரையும் நீங்கள் எத்தனை நாள் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இமானுவேல் ஹாலிடேஸ் அவங்க மூலமாக தான் வந்து நம்ம போயிருந்தோம். நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, உங்களுக்கு எத்தனை நாள் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற பேக்கேஜ் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி அதுக்கான காஸ்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த இமானுவேல் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.